அடுத்த நாள் ஹீரோக்கு ஒரு கால் வருது. மேபி இது கொலைகாரனா இருக்கலாம்னு சொல்லி அவருக்கு தோணுது. கால் பண்ண அந்த நம்பரை ட்ராக் பண்ண சொல்றாரு. ஆப்போசிட்ல கொலைகாரன் பேசவே இல்ல, சிரிச்சிட்டு மட்டும் இருக்கிறான். கால் வந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா இங்க ஒருத்தர் கொடூரமா செத்து கிடக்குறாரு. இவரோட போன்லயும் இவர் இறந்ததுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதே மாதிரி இவருக்கு ஒரு திருக்குறளும் கிடைக்குது. இந்த 4 கொலையும் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு இந்த உறுப்புகளை அறுத்து தான் கொலை பண்ணியிருக்கிறான். அந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட திருக்குறளையும் எழுதி வச்சிருக்கிறான். இந்த 4 பேருமே பொதுவா ஒரு நம்பருக்கு கால் பண்ணத ஹீரோ நோட் பண்றாரு. அந்த பர்டிகுலர் நம்பருக்கு கால் பண்றாரு. அது ஒரு கால் டாக்ஸி ஏஜென்சிக்கு போகுது. ஒருவேளை கால் டாக்ஸி டிரைவரே இவங்களை கொலை பண்ண சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு கார் புக் பண்ணவங்களோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு இவர் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த கால் டாக்ஸி ஏஜென்சி எல்லாத்துக்குமே போய் செக் பண்ண சொல்லி அனுப்புறாரு. ஹீரோவும் ஒரு பிரான்ச்சுக்கு வந்து விசாரிக்கிறாரு. கொலை நடந்த நாட்கள்ல இவங்க ஏஜென்சி கார் எங்கெல்லாம் போயிருக்கு, எந்த டிரைவர் எல்லாம் ஓட்டுனாங்க அப்படின்னு டீட்டெயில் எல்லாம் வாங்குறாரு. போகும்போது ஒரு விஷயம் நோட் பண்றாரு. அங்க ஒரு போர்டுல திருக்குறள் எழுதியிருக்குது. இந்த கையெழுத்தும் கொலைகாரன் எழுதின திருக்குறளோட கையெழுத்தும் கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி பாக்குறாரு. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த திருக்குறள் எழுதுனது யாரு, அவன் இப்ப எங்க இருக்கிறான்னு சொல்லி இவர்கிட்ட கேக்குறாரு. குணசேகரன் ஒரு டிரைவர் தான் இதை எழுதுனா. டெய்லி இத மாதிரி அவன் எழுதுவான்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோ தேடுற சீரியல் கில்லர் இவன் தான். இவனோட அட்ரஸ நோட் பண்ணிக்கிறாரு. இப்ப அடுத்து அவன் வீட்டுக்கு தான் போறாரு.